Hello viewers. இப்போ இந்த வீடியோல நாம for a given RC network, what is the transient response? அதான் பார்க்க போறோம். In our previous videos we solved two problems. இப்போ இந்த வீடியோல we go for one more problem. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா this is my given network. இதுல வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா I and V இது ரெண்டுமே வந்து calculate பண்ணணும் for all time அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதோட சொல்யூஷன் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் t is equal to 0வா இருக்கக்குள்ளதான் இது வந்து எனக்கு ஓபன் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து எனக்கு க்ளோசர்ல இருக்கு. இதான் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் மீனிங். அப்போ இந்த சர்க்யூட் நான் வரைஞ்சா எனக்கு எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி லைக் திஸ் பிளஸ் மைனஸ் 30 u of t into v. Here u of t represents it is only என்ன சொல்றதுன்னா t வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கக்குள்ள மட்டும்தான். அப்போ you see this is 10 ohm, this is 20 ohm, and this is the capacitor, and this is plus minus 10 volt. It should be like this. அப்போ இது t is equal to 0வா இருக்கக்குள்ளதான் எனக்கு இந்த ஸ்விட்ச் வந்து ஓபன் ஆகுது. பட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து u of t ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. This is u of t. அப்போ t less than 0வா இருக்கக்குள்ள இதோடைய வேல்யூ வந்து 0. அப்போ இந்த ஸ்விட்ச் க்ளோஸ்ல இருக்கக்குள்ள இந்த சோர்ஸ் வந்து எனக்கு ஆக்ட் ஆகல. அதான் வந்து மீனிங். t is equal to 0வா இருக்கக்குள்ளதான் இந்த ஸ்விட்சை ஓபன் பண்றேன். அப்பதான் இந்த சோர்ஸ் வந்து எனக்கு என்னவாகுது உள்ளுக்குள்ள வருது. இதான் அதோடைய கரஸ்பாண்டிங் மீனிங். So therefore இங்க வோல்டேஜ் வந்து 0. இப்போ இதை நான் என்ன எப்படி ரீட்ரான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ் 0. வோல்டேஜ் 0நாலே திஸ் சோர்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை எ ஷார்ட் சர்க்யூட். அப்போ இதை வந்து நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து 10 ஓம், இது வந்து 20 ஓம், இதனுடைய கெப்பாசிட்டர் which is equal to 1/4 farad. இப்போ எனக்கு இங்க வந்து என்ன இருக்கு பிளஸ் மைனஸ் 10 வோல்ட் வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஸோ இந்த யூ ஆஃப் டு மீனிங் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ இப்போ இது வழியா போற கரண்ட் வந்து I அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 10 ஓம்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இந்த 10 வோல்ட் சோர்ஸ் எக்ஸாக்டா பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ I is equal to நீங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைனஸ் 10 divided by 10 which is equal to minus 1 ampere. அதாவது ஆக்சுவலி இது வழியா போகக்கூடிய கரண்ட் பிளஸ் 1 ஆம்பியர். சரிங்களா? ஏன்னா இந்த பாயிண்ட் 10 வோல்ட் பொட்டன்ஷியல் இருக்கும், இது 0 வோல்ட் பொட்டன்ஷியல் இருக்கும். பட் நம்ம கரண்டோட டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். கரண்டோட டைரக்ஷன் இங்க இருக்குன்னா we know that from KCL it is from 0 வோல்ட்ல இருந்து போகுது. அப்போ 0 minus 10 divided by 10 which is equal to minus 1. ஸோ இந்த கான்செப்ட் தான் நான் இங்க டைரக்டா போட்டிருக்கிறேன். I hope it is very well clear. And moreover, the voltage across the capacitor. So the voltage source க்கு parallel capacitor வந்து எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. So I take this I of 0 which is equal to minus 1 ampere. And similarly, the capacitor in the voltage source க்கு parallel connect ஆயிருக்கிறதுனால இந்த capacitor is charges up to this 10 volt. So therefore V of 0 which is equal to 10 volt. சரிங்களா? Now the switch is open. So therefore எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள பிளே ஆக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? 30 வோல்ட் வந்து எனக்கு வந்துரும். So therefore this is 10 and this is 20 and this is my capacitor. This is 1/4 farad. இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் பிளஸ் V அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னுடைய V of t எப்படி இருக்கு என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இதுக்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் வந்து இங்க எங்க இருக்கும் என்னுடைய கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 20 ஓம்க்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப் கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ஃபோர் V20 which is equal to எனக்கு என்ன ஃபார்முலா வரும்
20 ohm divided by 10 plus 20 into 30. So therefore 20 divided by 30 into 30 which is equal to 30 will cancel. So remaining வந்து எனக்கு 20 volt வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ this is the maximum voltage at steady state which appear across the capacitor. So இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? அப்போ therefore V of infinite which is equal to 20 volt அப்படின்னு என்னால எழுத முடியும். சொல்றது புரியுதுங்களா? So we know the generalized formula for the RC network V of t which is equal to V of infinite plus V of 0 minus V of infinite into e power minus 1 divided by RC into t. So இப்போ இது V of infinite தெரிஞ்சிச்சு, V of 0 தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைம் கான்ஸ்டன்ட் RC கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்குக்கு RC எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆஸ் யூஸ்வல் நம்ம இதுல கண்டுபிடிச்ச மாதிரி தான், ஆர்த்தெவெனின்ல கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ ஒரு டெர்மினலுக்கு அக்ராஸ்ல கண்டுபிடிக்கக்குள்ள என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணணும் அண்ட் கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்படிங்கக்குள்ள இந்த 30 வோல்ட் சோர்ஸ் வந்து எனக்கு ஷார்ட் ஆயிரும். இங்க 10 ஓம் இருக்கு, அகைன் இங்க 20 ஓம் இருக்கு. இப்போ இதுக்கு அக்ராஸ்ல கூட மொத்த ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ பார்க்கணும். ஸோ தேர்ஃபோர் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 20 into 10 divided by 30. So therefore 200 divided by 30. So அடிச்சோம்னா 20 by 3 கிடைக்கும் R உடைய வேல்யூ. அப்ப therefore my RC which is equal to 20 by 3 into C ஓட வேல்யூ 1 by 4. So இப்போ அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். So this is the value of RC. அப்ப therefore இதுல இருந்து 1 by RC which is equal to 3 by 5 which is equal to 0.6 அப்படின்னு போட்டுக்கலாம். Now you substitute these values in this equation. So V of t which is equal to 20 plus 10 minus 20 into e power minus 1 by RC oda value வந்து 0.6 into t volt. So this is the corresponding final answer. And similarly we know that my I of t which is equal to C into dV of t divided by dt. So the value of C is 1 by 4. So in the equation I differentiate panna இது constant 0 ஆயிரும். Here it is replaced by minus 10. சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னா minus 10 into minus 0.6 into e power minus 0.6 t அப்படின்னு கிடைக்கும். So minus minus will cancel. So இப்போ அடிச்சனா என்ன கிடைக்கும்னா 6. அப்போ 6 by 4 னா it is 1.5 into e power minus 0.6 into t அப்படின்னு கிடைக்கும். அப்ப therefore என்னுடைய வோல்டேஜ் V of t வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 வோல்ட் எப்போ t less than 0 இருக்கக்குள்ள. ஸோ இங்கே வரக்குள்ள 20 minus 10 e power minus 0.6t where t is greater than or equal to 0. Similarly I of t ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா -1 where t is less than 0 and it is 1.5 e power minus 0.6t where t is greater than 0. But you see this, so here நான் இங்க சொல்லியிருக்கிற current 1.5 e power minus 0.6t அப்படிங்கிறது வந்து it is simply the current flow through this capacitor only. ஆக்சுவலி எனக்கு ஐங்கிறது எங்க இருக்கு? இந்த 10 ஓம் வழியா போகக்கூடிய கரண்ட் தான் ஐ. அப்போ இந்த ஐங்கிற கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐ 20 ஓம் பிளஸ் ஐசி. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல -1ங்கிறது எனக்கு கரெக்ட். இங்கே நான் டைரக்டா அதை எழுதிட முடியாது. which is I is equal to it is nothing but I 20 ஓம் வழியா போறக்கூடிய current plus IC. இது ரெண்டுத்தையுமே வந்து நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரிங்களா? So this is the value of V of t. So I of 20 which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா V of t divided by 20 ஓம் அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதை நான் 20ல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 minus 0.5 e power minus 0.6t அப்படின்னு கிடைக்கும். So from this equation I substitute the value of V of t. Therefore my overall current I is equal to 1 minus 0.5 e power minus 0.6t plus 1.5 e power minus 0.6t. அதை ஆட் பண்ண என்ன கிடைக்குது? எனக்கு 1 plus 1 into e power minus 0.6t ஆம்பியர்னு கிடைக்குது. அப்ப therefore my final current I தான் கேட்டிருக்காங்க, not I of t. So I mean therefore I is equal to
minus 1 where t is less than 0. Similarly, 1 plus 1 into e power minus 0.60 where t is greater than or equal to 0. So this is my final expression. But here you see this. So I use the final formula what we derived. சரிங்களா, I take here. Otherwise, what you do means you take this point as a. சரிங்களா, இப்ப இந்த ஏங்கிற பாயிண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கேசிஎல் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க கேசிஎல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? So the voltage across this point A is equal to V. So V minus 30 divided by 10 plus V divided by 20 plus the current through this capacitor is nothing but C into dV divided by dt which is equal to 0. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்க என்ன பண்றீங்க, லேப்லாஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஹியர் இனிஷியல் வோல்டேஜ் இஸ் ஆல்சோ கிவன், இட் இஸ் நத்திங் பட் அரவுண்ட் இனிஷியல் வோல்டேஜ் இஸ் 10. ஓகே, ஸோ இனிஷியல் வோல்டேஜஸ் தெரியும். சரிங்களா, இதுக்கு நீங்க லேப்லாஸ் எடுத்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ கெட் த வேல்யூ which is equal to 20 minus 10 into e power minus 0.6 by 0.60. இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்க லேப்லாஸ் எடுங்க and you check the answer whether it is correct or wrong. No, now you take this as a homework. I hope it is very well clear. Thank you.